பாலாறு பிரச்சினை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் அமளி ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பேரவை வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. மேலும் பாலாறு பிரச்சினை தொடர்பாக திமுக, அதிமுகவினரிடையே கடும் அமளி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து எதிர்க்கட்சியினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, அது குறித்து சொல்லுங்கள் சஞ்சீவி. லலிதா, தமிழக சட்டப்பேரவை இன்று தொடங்கியதுமே முன்னாள் 5 மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலாவதாக இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இந்த இரங்கல் குறிப்பு முடிந்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குறுக்கிட்டு பேசினார். அப்பொழுது பேசிய அவர் அது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் கடந்த சில நாட்களாக, குறிப்பாக கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேலாக பாலாறு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. குறிப்பாக தமிழக ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய கணேசபுரம் என்ற இடத்தில் ஆந்திர அரசு பாலாற்றுக்கு குறுக்கே அணை கட்ட முயற்சித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து திமுக சார்பாக பல போராட்டங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் அதே பிரச்சனை சட்டமன்றத்திற்கு வெளியே திமுக எந்த பிரச்சனை பேசியதோ அதே பிரச்சனை தற்போது திமுக உள்ளே சட்டமன்றத்திற்கு உள்ளே பேசுகிறது. இந்நிலையில் அப்பொழுது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இது போல இந்த பாலாறு கர்நாடகத்தை தொடங்கி ஆந்திரா வழியாக தமிழகத்திற்கு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் தான் இந்த பாலாறு என்பது நீண்ட நெடுதி வரும். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேல் தமிழகத்தில் தான் இந்த பாலாறு பாய்கிறது. அதனால் தமிழக மக்களுக்கு நீண்ட ஒரு பயனுள்ள ஆறாக இந்த ஆறு விளங்குவதாக ஸ்டாலின் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஆந்திர அரசு தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதே போல 1892ஆம் ஆண்டு தமிழகம் மற்றும் மைசூர் டிராவன்கூர், அதாவது மைசூருடைய அரசாங்கத்திற்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆந்திர அரசு பாலாற்றில் எந்த விதமான அதாவது அணை கட்டக்கூடாது, அதே போல நீரையும் தேக்கக்கூடாது அனுமதியின்றி, அதே போல நீரின் பாதையும் திருப்பிவிட விட முடியாது என்ற ஒரு ஒப்பந்தம் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் அந்த ஒப்பந்தத்தை ஆந்திர அரசு மீறிய பிறகு 2006ஆம் ஆண்டு திமுக சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு பேசினார். அப்பொழுது பேச முடியாமல் திமுக சார்பாக பெரும் அமளி ஏற்பட்டது. இதுபோல எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முழுதாக பேசி முடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவை முன்னவர் பேச வேண்டும் என்று திமுக சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பொழுது பேசிய பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர், அதாவது அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வம் பேச முடித்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். அப்பொழுது கூட திமுக சார்பாக கேட்கவில்லை. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம், அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வம் இதுபோல அரசாங்கம் இந்த விஷயத்தில் எடுப்போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்கலாமே தவிர தேவையில்லாமல் பழைய விஷயங்களை பேசக்கூடாது என்று அவை முன்னவர் குறிப்பிட்டார். இதனால் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் நேரம் வீணாகிவிட்டதாக அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் குறிப்பாக 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். குறிப்பாக முதலாவதாக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை ஒன்று கூட்டி இந்த பாலாறு விவகாரம் சார்பாக பேச வேண்டும். அதே போல இரண்டாவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்தித்து தமிழக முதலமைச்சர் நேரடியாக பேசி இந்த பாலாறு விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதே போல மூன்றாவது, ஆந்திர அரசு அணை கட்டுவதை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று 3 கோரிக்கைகள் திமுக சார்பாக வைக்கப்பட்டது. லலிதா. சஞ்சீவி, இது குறித்து சபாநாயகர் ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறாரா? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? அடுத்து அதை குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். அடுத்தடுத்த நேரலையில் அது பற்றிய விளக்கங்களை கொடுத்து விடலாம். தற்போது ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த பாலாறு விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பிட்டார். என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தற்போது அமைச்சர் பேசியிருக்கிறார். அடுத்தடுத்த நேரலைகளை பற்றி தகவல் கொடுக்கலாம். லலிதா. சஞ்சீவி, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.